ஸ்பானிஷினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஸ்பானிஷ் சார்பாக ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன முழுமையான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு, பாலஸ்டைன் என்கிற ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடியவர், சர்வதேச சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அனைத்து நாடுகளும் பாலஸ்டைனை ஒரு நாடாக அங்கீகரிக்கணும். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை வெற்றி செஞ்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 2 கட்ட பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தொடர் தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் 597வது நாளாகவும் காசாவிலும் காசாவை சுற்றியுள்ள பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் அதையொட்டி சர்வதேச மட்டத்தில் நடைபெறக்கூடிய செய்திகளைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். 597 நாட்கள் யுத்தம் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 3 நாட்களில் 600 நாட்களை இந்த யுத்தம் தொடை இருக்கிறது. இத்தனை நாட்கள் யுத்தத்தில் இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள் நுழையும் போது அவர்கள் வைத்த 3 இலக்குகளில் எதையுமே அடையவில்லை என்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால் தான் பாலஸ்தீன விவகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெற்றி அடைந்திருக்கிறது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தோல்வி அடைகிறது என்று சர்வதேசமே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கான அவர்கள் முன்வைத்த 3 இலக்குகளில் முதலாவது இலக்கு என்னன்னா, எங்களுடைய பணைய கைதிகளை யுத்தம் செய்து சண்டை நூடாகவே நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதனை இதுவரைக்கும் அவர்கள் செய்யவில்லை. அதே நேரத்தில் இரண்டாவதாக அவர்கள் சொன்னதுதான், காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக நாங்கள் அழிப்போம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் அவர்களால் அதையும் செய்ய முடியவில்லை. மூன்றாவதாக காசாவினுடைய ஆட்சியை நாங்கள் கைப்பற்றுவோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆட்சியிலிருந்து ஓரம் கட்டுவோம் என்று சொன்னார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் காசாவினுடைய ஆட்சி பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் கைகளில் தான் இருக்கிறது. இப்படி இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களால் எந்த வெற்றியையும் அடைய முடியவில்லை. அதனால் தான் இஸ்ரேலுக்குள்ளாகவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. ஆட்சியிலிருந்து அவர் ஓரங்கட்டப்பட வேண்டும் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலும் தற்போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 19 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 37 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், மருத்துவ உதவியை நாடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மொத்தமாக இலக்கு வைக்கப்பட்டு திரும்ப திரும்ப அழிக்கப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஐரோப்பிய மருத்துவமனையின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களாக இருக்கலாம், மற்ற தாக்குதல்களாக இருக்கலாம். இவை அனைத்துமே காசாவினுடைய மருத்துவத்துறையை மொத்தமாக அழிவுக்கு இட்டு செல்கிறது. குறிப்பாக சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஹரேட்ஸ் பத்திரிகையினுடைய ஒரு ஆய்வு கட்டுரையில் இது தொடர்பான முழுமையான விவரங்களை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஹரேட்ஸ் பத்திரிகை என்பது இஸ்ரேலுக்குள் வெளியாகக்கூடிய ஒரு பத்திரிகை. அது அல் ஜசீராவினுடைய ஒரு பத்திரிகை கிடையாது, அல்லது வேறு எந்த அரபு நாட்டினுடைய ஒரு பத்திரிகை கிடையாது. ஹரேட்ஸ் என்பது இஸ்ரேலுக்குள் வெளியாகக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த வீக்ல மாத்திரம் 10 மருத்துவமனைகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. காசாவுக்குள்ள 36 மருத்துவமனைகள் இருக்கிறது. 36 மருத்துவமனைகளையும் தொடர்ந்து அழிவுக்குள்ளாக்குகிற வேலையை இஸ்ரேல் பண்றாங்க. அதுல கடந்த வாரம் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்த 10 மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 28 தாக்குதல்கள் மொத்தமாக நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் 4 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நார்த்
காசாவில் மாத்திரம் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது, ஆனால் மருந்துகள் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் என்கிறது ஹரேட்ஸ் பத்திரிகை. கல்நெஞ்சக்காரர்களின் நாட்டிலே இருந்து கொண்டு ஒரு பத்திரிகை சில உண்மைகளை வெளியே கொண்டு வருகிறது என்றால் அது இந்த ஹரேட்ஸ் பத்திரிகை தான் வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதே தவிர வேறு எந்த பத்திரிகைகளிடத்திலும் இந்த அளவுக்கு உண்மைகளை இஸ்ரேலிடம் இருந்து எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையில் காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் 94% மொத்தமாகவே அழிவுக்குள்ளாகி இருக்கிறது. காசாவில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையை நம்ம எடுத்துக்கிட்டாலும் 94% அழிவுக்குள்ளாகி இருக்கிறது. வெறும் 6% தான் மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை அவங்க அதிர்ச்சியோடு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இஸ்ரேல் உணவு கொடுக்கிறோம், மருந்து கொடுக்கிறோம் என்று சொல்வது எல்லாம் பச்சை பொய்யானது, ஊடகங்களின் திரிபுவாதம் என்பதையும் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். நம்ம பார்க்கலாம், இந்த தமிழ் பேசக்கூடிய ஊடகங்களில் குறிப்பாக லண்டன் பிபிசியினுடைய தமிழ் பிரிவெல்லாம் காசாவுக்குள்ளே உணவு போகுது, காசாவுக்குள்ளே உணவு கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு பச்சை புழுகல்களை, பச்சை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். காசா மக்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 500 தொடக்கம் 600 ட்ரக்குகளில் உணவு தேவைப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் அந்த உணவுகள் வழங்கப்படவில்லை. ஐநாவே அதை கண்டித்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையில தான் உலக உணவு திட்டம், வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்கிற ஐநாவினுடைய மற்றொரு அமைப்பு இன்றைக்கு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசாவுக்குள்ள உணவுகளை திருடியதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா காசாவுக்குள்ள உணவு போகுது, அதை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் கைப்பற்றிக் கொள்கிறது, திருடுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன் வச்சு வந்தாங்க. ஆனால் இதற்கு முன்பதாக பேசிய பல வீடியோக்களை நம்ம ஆதாரத்தோட முன் வச்சிருக்கிறோம். இஸ்ரேல் தான் பாலஸ்தீனத்திற்குள் போகிற உணவுகளை கூட திருடுகிறார்கள், அந்த மக்களுக்கு கொடுக்காமல் அதையும் களவெடுத்துக்கிட்டு செல்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம வெளிப்படுத்தி இருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எந்த விதமான உணவுகளையும் திருடுவதில்லை, அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டு இருக்கிறார். இதே நேரத்தில் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்கிற ஐநாவினுடைய அமைப்பு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் மேலதிகமாக வெளியாகி இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ஸ்பானிஷினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஸ்பானிஷ் சார்பாக ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன முழுமையான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு, பாலஸ்டைன் என்கிற ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடியவர் சர்வதேச சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அனைத்து நாடுகளும் பாலஸ்டைனை ஒரு நாடாக அங்கீகரிக்கணும், அப்படி அங்கீகரித்தால் தான் பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு கிட்டும் என்று சொல்லக்கூடியவர் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பது மத்திய கிழக்கில் அமைதியை அடைவதற்கான முதலாவது படிநிலை என்று சொல்லியிருக்கிறார். நீங்க மத்திய கிழக்கில் அமைதி வரணும்னா இஸ்ரேல் காசா சண்டை இருந்துகிட்டே இருந்தா அமைதி வராது. பாலஸ்டைனை ஒரு தனி நாடாக அங்கீகரிச்சிருங்க, அப்ப அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. எனவே பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை அவர் விடுத்திருக்கிறது மட்டுமல்லாம, இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனைகள் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். அதே போன்று ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய எந்த கப்பல்களும் ஸ்பானிஷினுடைய எந்த ஒரு துறைமுகத்திலும் நிறுத்தப்படுவதற்கு அனுமதி கிடையாது. அதனை உடனடியாக நாங்கள் ரத்து செய்கிறோம். இனி எந்த இஸ்ரேலுடைய ஆயுத கப்பல்களும் ஸ்பானிஷினுடைய எந்த துறைமுகங்களும் நிறுத்தப்படாது என்பதை இன்றைக்கு அதிரடியாக ஸ்பானிஷ் விடுத்திருப்பது மட்டுமல்லாம, இஸ்ரேல் மீது மேலதிகமான பல தடைகளை விதிப்பது பற்றியும் நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நாங்கள் யாருக்கும் சொற்பொழிவாற்ற வரவில்லை, யாருக்கும் நாங்கள் உபதேசம் செய்ய வரவில்லை, ஆனால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது மட்டும்தான் பாலஸ்தீன மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நிம்மதியை தரக்கூடிய ஒரு செயல்பாடாக மாறும் என்கிற காரணத்தினால தான் இதையெல்லாம் நாங்கள் சொல்றோம். பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகள் விதிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரம் இஸ்ரேலுடைய எந்த ஆயுத கப்பல்களும் எங்களுடைய துறைமுகங்களில் நிற்கக்கூடாது என்பதை அதிரடியாக இன்றைக்கு ஸ்பானிஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான
முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது. மால்டா அடுத்த மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கிறது. எதிர்வருகிற ஜூன் மாதம் பிரான்சும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதில் உறுதியாக இருக்கிறது. எனவே அது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. அதே நேரம் மால்டா அரசாங்கமும் எதிர்வருகிற மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக மால்டாவினுடைய பிரதமர் ராபர்ட் அபேலா இன்றைக்கு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார். இஸ்ரேலுடைய சேனல் 20யும் இந்த செய்தியை ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்களுக்குள்ளேயே அடித்துக்கொண்டு சாகிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய 2 பெட்டாலியன்களுக்கு மத்தியில் அவர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட சண்டையில் ஒருவன் படுகாயம் அடைந்திருக்கிறான் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இந்த செய்தி இஸ்ரேலை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. அவங்க எல்லாத்தையும் குறைச்சு தான் சொல்லுவாங்கிறது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஒரே ஒரு ஆள் காயப்பட்டிருக்காரு, எங்க ராணுவத்துக்குள்ள சண்டை என்று சொல்லியிருக்கிறாங்க. ராணுவத்துக்குள்ள சண்டைங்கிறது உலகமே காரி துப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ரொம்ப கேவலமான ஒரு ராணுவமாக இஸ்ரேலிய ராணுவம் மாறிக்கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிற நேரத்தில் தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாம் இறைவனுக்காக வழங்கப்படக்கூடிய குர்பானி பிராணிகள் அறுக்கிற அந்த பணியை இம்முறையும் வளமை போன்று நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஏழைகளுக்கான குர்பானி உதவிகளை செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானியினுடைய பங்குகளை ஒரு மாற்றில் 7 பேர் பங்கு சேர முடியும். ஒரு பங்கினுடைய விலையாக 39,000 ரூபாய் இலங்கை பணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்கள் குர்பானி பிராணிகளுடைய பங்குகளை நீங்கள் வைப்பிலிட முடியும். ஒரு மாடு தனி மாடாக கொடுக்க விரும்புகிறவர்களும் உங்கள் உதவிகளை தாராளமாக செய்ய முடியும். பங்கில் இணையக்கூடியவர்களும் உங்களுடைய உதவிகளை செய்து ஏழை எளிய மக்களுக்கு இவை போய் சேர்வதற்கான முயற்சியில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இம்முறை கொழும்புல நம்ம குர்பானி பங்குகள் வழங்குகிற வேலையை நம்ம செய்யலை. அவுட் ஆஃப் கொலம்புல குறிப்பாக நமக்கு தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் இருக்கிற அந்த பகுதிகளில் தான் செய்ய இருக்கிறோம். எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டு, இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை வெற்றி செஞ்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. 2 கட்ட பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புகைப்படம் இது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய உடல்களை அள்ளிக்கொண்டு போகிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டருடைய புகைப்படத்தை தான் அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. கான் யூனிஸ் பகுதியில் கிழக்கில் இருக்கக்கூடிய அல் கராரா என்கிற நகரத்தில் ஒரு வீட்டுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் உள்ளீர்க்கப்பட்டு உள்ளே வந்த ஒரு பட்டாலியனை சேர்ந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெடி பொருட்கள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த வீட்டுக்குள் அவர்கள் இழுக்கப்பட்டார்கள். பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பின்தொடர்ந்து அவங்களை தாக்க போற மாதிரியே இழுத்துக்கிட்டு போனாங்க. அவங்க பங்கருக்குள்ள போனதும் இவர்களை நோக்கி தாக்குதலை ஆரம்பித்தார்கள். வெடிகுண்டுகளை வெடிக்க செய்ததில் அங்கிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த அத்தனை பேருமே இறந்து விட்டார்கள் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இதுல ஒரு பட்டாலியன் மொத்தமாக குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல்கள் முடிந்ததற்கு பிறகு அவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு செல்ல வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடன் நேரடி மோதலும் நடைபெற்றிருக்கிறது. அதிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற மேலதிக செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ பிரிவு இன்றைக்கு மேலதிகமான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அல் ஜசீராவினுடைய அரபு மற்றும் ஆங்கில பக்கங்களில் நீங்க போய் அதை பார்க்க முடியும். அந்த வீடியோவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமானது என்னன்னா, இஸ்ரேல் போட்ட ஒரு குண்டு, வெடிக்காத ஒரு குண்டை கொண்டுதான் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். காசாவினுடைய கிழக்கு பகுதியான சுஜாயியா பகுதிகளில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆயுதத்தை கொண்டே அவர்களுடைய ஆட்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அந்த வீடியோவில் வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தான் அந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. அவர்கள் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், அவர்களுடன் நடந்த துப்பாக்கி சூடு தாக்குதல்களை இலக்கு வைக்கப்படக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய காட்சிகளையும் தான் நீங்கள் அதிலே பார்க்கிறீர்கள். இப்படி இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது பலத்த தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கிறார். அதே நேரம் ஹூதிகள் அன்சாருல்லா படைப்பிரிவு இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். பென் குரியன் விமான நிலையம் இன்றைக்கும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூதிகளுடைய படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி 2 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் துல்லியமாக இலக்கை அடைந்திருக்கின்றன என்கிற செய்திகளுக்கு மத்தியில்
இன்றைக்கு மேலதிகமாக மூன்றாவதாக ஏவப்பட்ட ஏவுகணை இடைமறிக்கப்பட்டதாகவும் அந்த இடைமறிக்கப்பட்டதில் அந்த ஏவுகணை வீழ்ந்ததில் ஏற்பட்ட சேதங்கள் தான் இந்த புகைப்படத்தில் காட்சிப்படுத்தப்படுவதாகவும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் 3 தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான யமனில் இருக்கக்கூடிய அன்சாருல்லா என்கிற ஹூதிகளுடைய படைப்பிரிவு நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மீது பலத்த எதிர்ப்புகளும் தாக்குதல்களையும் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நேரத்திலும் அவர்கள் விடாது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து கவனிக்க முடிகிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எதிர் தாக்குதல்கள் தொடர்கிற அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் முடிவுறாமல் இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை ஊடாகத்தான் அவர்கள் பணைய கைதிகளை மீட்டுக்கொள்ள முடியும் என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய பிரதமர் தன்னுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் அப்பாவிகளை கொள்ளுகிற முனைப்பில் இருக்கிறார். சர்வதேசம் முழுவதுமாக அவர்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அருளால் பல இடங்களில் அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் பொதுமக்களாலே நடத்தப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் உடனடியாக இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பிரான்ஸில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.